மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தாயான் திருச்சபையானது மாசிலா குழந்தைகளுடைய விழாவை சிறப்பிக்கின்றது. இயேசு காலத்திலே, இயேசு பிறந்த காலத்திலே ஏரோதுவால் கொல்லப்பட்ட அந்த மாசில்லாத குழந்தைகளை இன்று தாயாம் திருவை நினைவு கூறுகின்றது. எனவே சிசுவிலே இறந்து போன அனைத்து குழந்தைகளுக்காக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். மேலும் நம்முடைய குழந்தைகள் ஞானத்திலும் அறிவிலும் பக்திலும் சிறந்து வளர வேண்டும் என்று நாம் இந்த கல்வாரி வழியிலே ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பள்ளியானது நன்றி திருப்பள்ளியாக தங்களுடைய பிறந்த நாளை காணுகின்ற இமாக்குலேட் அனிதா, 48வது பிறந்த நாளை காணுகின்ற அந்தோனியா கிறிஸ்டினா, மரித்த ஜோஸ்பின், லூர்து மேரி, செல்வராயன், ரோசி வேத, டி ஆரோக்கியசாமி, ரெஜினா மேரி, பெனடிக்ட் ரோஸ் மேரி, மரிய இருதயம், ஏஎக்ஸ் வின்சென்ட், லூர்ஸ் சதீஷ், எஸ் தேவசகாயம், மதலை மரி, இவாஞ்சலின் நிரஞ்சனா, மாசிலா மணி, சகாய மேரி, விஜய் மேரி, அருள் அரசு, தேவேந்திரன், ஆறுமுகம், சந்தோஷ் அம்மாள், நாகப்பன், செல்வி, ஹனம், டீனா, சாரா ஜெரி, ரேகா, இசபெல்லா, வேனா, ஜோசப், சஞ்சய் ஜெர்ரி, மரிய ஜெரி, ஜேவி ஃபிலோமினா. இந்த கருத்துக்களுக்காகவும் இப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வை நாம் கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் செய்த பாவங்களுக்காகவும் குற்றம் குறைகளுக்காகவும் நம்முடைய பலவீனத்திற்காகவும் இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மறைசாட்சியான மாசில்லாத குழந்தைகள் உமது புகழை வாய்மொழியால் அல்ல தங்கள் இறப்பினால் எடுத்துரைத்தார்கள். நாங்கள் நாவினால் அறிக்கையிடும் நம்பிக்கை எங்கள் செயலிலும் வாழ்விலும் விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்போல் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 5 முதல் மற்றும் அதிகாரம் 2 இறை வார்த்தை 2 வரை. சகோதரர் சகோதரிகளே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கேட்டறிந்து உங்களுக்கு அறிவிக்கும் செய்தி இதுவே. கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரிடம் இருள் என்பதே இல்லை. நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போமென்றால் நாம் பொய்யராவோம், உண்மைக்கேற்ப வாழாதவர் ஆவோம். மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். ஆனால் பாவம் நம்மிடம் இல்லை என்போமென்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம், உண்மையும் நம்மிடம் இராது. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்கு உரியவர், நேர்மை உள்ளவர். நாம் பாவம் செய்யவில்லை என்போமென்றால் அவரை பொய்யராக்குவோம், அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. வேடர் கண்ணினின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். வேடர் கண்ணினின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது, அவர்களது சினம் நம்மேல் மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். பல்லவி. வேடர் கண்ணினின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும், பெருவெள்ளம் நம் மீது புரண்டோடி இருக்கும், கொந்தளிக்கும் வெள்ளம் நம் மீது பாய்ந்தோடி இருக்கும். பல்லவி. வேடர் கண்ணினின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். கண்ணி அருந்தது, நாம் தப்பி பிழைத்தோம். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. பல்லவி. வேடர் கண்ணினின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 13 18 முடிய. ஞானிகள் திரும்பிச் சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொள்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏரோது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான். அவன் அவன்களிடம் கருத்தாய் கேட்டறிந்ததற்கு ஏற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறம் எங்கும் ஆள்களை அனுப்பி 2 வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது. ஒரே புலம்பலும் பேரழுகுமையாயிருக்கிறது. ராகேல் தம் குழந்தைக்காக அழுது கொண்டிருக்கிறார். ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார். ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. மாசற்றோராய் வாழ்வோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று தாயாம் திருச்சபையானது மாசிலா குழந்தைகள் விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு முறை ஒரு சிறுமிக்கு நோய்வாய்ப்பட்டு அவர் அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்படுகின்றார். அப்படி மருத்துவமனையில் சேர்த்த அந்த குழந்தைக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியது. எனவே அந்த குழந்தையை அறுவை சிகிச்சை அறைக்கு கொண்டு செல்லுகிறார்கள். அப்படி கொண்டு சென்ற பொழுது மருத்துவரை பார்த்து அந்த சிறுமியை பார்த்து சொல்கிறார், நீ உறங்கு என்று சொல்லுகிறார். அப்பொழுது இந்த சிறுமியானவர் மருத்துவரை பார்த்து, நான் எப்பொழுதும் உறங்குவதற்கு முன்பாக நான் ஜெபம் செய்வது எனக்கு வழக்கம், நான் ஜெபம் சொல்லிக்கிட்டா அப்படின்னு என்று அந்த சிறுமி கேட்கிறார். அப்பொழுது மருத்துவருக்கு இந்த சின்ன குழந்தையானது நல்ல ஒரு பாடத்தை நல்ல ஒரு இதை கற்றுக் கொடுக்கின்றார். ஏனென்றால் இந்த மருத்துவர் எது செய்தாலும் ஜெபிப்பது கிடையாது. இந்த குழந்தையின் வழியாக அவர் ஜெபிக்க வேண்டும் என்பதை அவர் கற்றுக்கொண்டார். அன்றிலிருந்து அவர் உறங்குவதற்கு முன்பாகவும் எந்த ஒரு அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்பாகவும் அவர் ஜெபிப்பதாக சொல்லுகிறார். ஆக நம்முடைய வாழ்விலே குழந்தையிடம் அந்த மருத்துவர் குழந்தையிடம் பெற்றுக்கொள்கிறார். காரணம் அவருடைய பெற்றோர்கள். ஆக குழந்தைகளுடைய தன்மையை, குழந்தையுடைய அந்த மறுவற்ற நிலையை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பதை இன்றைய விழா அழைப்பு விடுக்கின்றது. மாசற்ற குழந்தைகள் தினம் என்றால் என்ன, இதனை கொண்டாடுவதன் நோக்கம் என்னென்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவாக நமக்கு கற்பிக்கின்றது. ரோமை அரசரால் யூதர்கள் ஆள்வதற்கென்று நியமிக்கப்பட்ட ஏரோது அரசரால் கொல்லப்பட்ட குழந்தைகளை மாசற்ற குழந்தைகள் தினமாக திரு அவை கொண்டாடுகின்றது. இயேசு பிறந்த உடனே அவருடைய தந்தை யோசேப்புக்கு கனவிலே தோன்றி குழந்தையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு செல்லும், அங்கே நான் சொல்லும் வரை அங்கே இரு என்று அவருக்கு பணிக்கப்படு. அண்ணி மரியாளாக இருந்தாலும் சரி, யோசேப்பாக இருந்தாலும் சரி, கடவுள் சொன்னுவதை அவர்கள் தங்களுடைய வாழ்விலே வாழ்வாக்கினார்கள், வாழ்ந்தும் காட்டினார்கள்.
ஆக ஞானிகளால் மெசியா பிறந்திருக்கிறார் என்பதை அறிந்த ஏரோது குழந்தையினால் தன்னுடைய அரசுக்கு ஆபத்து என்று நினைக்கின்றார். ஆனால் எந்த குழந்தை தன்னுடைய பதவிக்கு ஆபத்தாக வருகிறது என்பதை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால்தான் 2 வயதுக்கு உட்பட்ட பெத்லகேமில் சுற்றுப்புறம் உள்ள 2 வயதுக்கு உட்பட்ட அனைத்து ஆண் குழந்தைகளையும் அவன் கொல்லச் சொல்லுகிறான். இயேசுவுக்காக முதல் சாட்சிகள், இயேசு பிறந்த உடனே இயேசுவுக்காக இந்த குழந்தைகள் என் உயிரை கொடுக்கிறார். இயேசு நமக்காக, நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய பலவீனத்திற்காக, நம் மீட்பு பெறுவதற்காக அவர் கல்வாரியிலே அவர் சிலுவையில் அறையப்பட்டார். இதுதான் தியாகம். எவ்வாறு இந்த சின்ன குழந்தைகள், மறுவற்ற சின்ன குழந்தைகள் இயேசுவுக்காக தியாகம் புரிந்தாரோ, அதே போல இயேசு நமக்காக, நாம் மீட்பு பெறுவதற்காக தியாகம் புரிந்திருக்கின்றார். ஆக நம்முடைய வாழ்விலே வருகின்ற இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் மாட்சிக்காக இருக்க வேண்டும். எனக்கு இவ்வளோ பெரிய துன்பமா, எனக்கு இவ்வளோ பெரிய நோயா, நாம் ஆண்டவரோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்பதை நமக்கு அழைப்பிடுகிறது. அதை தான் தூய அல்போன்சமா அழகாக சொல்லுவார். ஆண்டவரே, எனக்கு இன்னும் நோயை கொடுங்கள், எனக்கு இன்னும் நோயை கொடுக்கின்ற பொழுது நான் உங்களை இன்னும் அதிகமாக அன்பு செய்ய முடியும் என்பதை புனித அல்போன்சமா சொல்வார். ஆக நமக்கு வருகின்ற சின்ன சின்ன துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் எதுவாக இருந்தாலும் அது நிலையானவை கிடையாது, அது மாறக்கூடியது. நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதை நமக்கு இந்த விழா சொல்லுகிறது. ஆக இந்த சின்ன குழந்தைகளைப் போல நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதே போல இந்த ஏரோது அரசன் அதிகார வெறிக்கு பலிகடானான். எனக்கிட்ட எல்லா அதிகாரம் இருக்கிறது, நான் எது வேணாலும் செய்யலாம் என்று செய்கின்றான். அப்படி நம்மிடம் வருகின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் ஒரு பொழுதும் தவறாக பயன்படுத்தக்கூடாது என்பதை நமக்கு இந்த ஏரோதின் வழியாக நமக்கு இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்படுகின்றது. ஆக குழந்தைகள் வலுவற்றவர்கள், அவர்களின் சார்பாக கடவுள் ஒவ்வொரு நாளும் செயலாற்றுகிறார். ஏனென்றால் அவர்கள் தூய்மையான உள்ளத்தை கொண்டவர்கள், தூய்மையான வாழ்வை கொண்டார்கள். தூய்மையாக உள்ளத்தோர் மட்டும் கடவுளை காண முடியும் என்பதில் நாம் தூய உள்ளத்தோராக இருக்க நம்மை அழைப்பு இருக்கின்றது. அதே போல குழந்தைகளோடு இருக்கின்ற பொழுது ஆன்மா தூய்மை அடைகின்றது. ஆக நாம் குழந்தையினுடைய தன்மையை பெற்றிருக்க வேண்டும், குழந்தையுடைய பண்பு நலன்களை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்பதை இந்த மாசில்லாத தினத்திலே நாம் சிறப்பாக ஜெபிக்க நம்மை அழைப்பு விடுகின்றது. எனவே இந்த திருப்பலியிலே அனைத்து குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். அனைத்து குழந்தைகளும் ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கவும், ஆண்டவருடைய அந்த ஞானத்தையும் அறிவையும் இறை ஆற்றலையும் இறை வல்லமையும் பெற்று நாம் அந்த குழந்தைகள் வளர வேண்டும் என்று இந்த கல்வாரி வழியிலே ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்னையின் அன்பு பக்தர்களே, தந்தையாம் இறைவனிடம் நம் கருத்துக்கள், தேவைகள் அனைத்தையும் எளிய காணிக்கையாக ஒப்புக்கொடுத்து நமது விண்ணப்பங்களை நிறைவேற்றி கொடுக்குமாறு நம் திருமயிலை மாதாவின் வழியாக மன்றாடுவோம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், இறைமக்கள் அனைவரும் திருச்சபையில் வல்லமைக்கு உதவிடும் வற்றாத ஊற்றாக விளங்க வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். தவறி நடப்போர் திருந்தவும், நிம்மதியற்று வாழ்வோர் நிம்மதி பெறவும், வறுமையுற்று வளம் பெற வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தேர்ந்து கொள்வதில் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். வீடற்றோருக்கு தக்க இல்லம் அமையவும், குடும்பங்களில் சமாதானம் நிலவவும் மற்றும் உமது குழந்தைகளாகிய எங்களுக்கு எது எது தேவையோ அவற்றையெல்லாம் அளித்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மரித்த நவநாள் விசுவாசிகளுக்கும் மற்ற மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றி தந்தருள வேண்டும் என்று
எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நோயுற்றோர் நலம் பெறவும் அறுவை சிகிச்சை முதலிய மருத்துவ உதவிகளை நாடுவோர் சிறந்த பலனை அடையவும் மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக திருமயிலை மாதா வழியாக பாலநேசுவிடம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, துன்பப்படுவோரின் தேற்றரவும் பாவிகளுக்கு அடைக்கலமும் வியாதிகாரருக்கு ஆரோக்கியமும் பில்லி சூனிய போன்ற தீய சக்தியிலிருந்து விடுதலை தரும் திருமயிலை மாதாவை எமக்கு அன்னையாக அளித்தீரே. இந்த அன்னையின் மேல் நம்பிக்கையும் பக்தியும் கொண்டு அவள் வழியாக நாங்கள் உம்மிடம் கேட்கும் வரங்கள் எல்லாம் அளித்திருளும். எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, பற்றன்புள்ள உம் அடியார்களின் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றால் அறியா பருவத்தினரையும் உமக்கு ஏற்புடையவராக செய்கின்ற நீர் பக்தியுடன் பலி ஒப்பு கொடுக்கும் எங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய
இறை இயல்பில் கண்டைக்கு புள்ளப்பாடாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறைநிகள் வழியாக பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்ட வாழ தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தமிழ் எழுச்சி பெறச் செய்யவும் படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதுதர் அனைவரோடும் சேர்ந்து உமை புகழ்ந்தேத்து அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரிப்பதாவது ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் அந்த திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முத திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக ஒளியில் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, இவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மாசில்லாத குழந்தைகள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என்று, என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துருளுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. குழந்தை பாலன் இயேசு கொண்டு வந்த அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிதம் நம்மை காக்கின்றவர்களாக. அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன் வந்து பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. Others, kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. உன்னை கண்டு உறவாட உன்னை கொண்டு உயிர் வாழ ஏங்குகிறேன் இயேசுவே, என்னை தாங்கிடவா நேசரே.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாசில்லாத குழந்தைகள் திருமகனை வாய்மொழியால் அறிக்கையிடும் முன்னரே அவரது பிறப்பை முன்னிட்டு விண்ணக அருளை முடி சூட்டப் பெற்றார்கள். அவர்களின் விழாவின் போது உமது திருவிருந்தில் பங்கு பெற்றும் நம்பிக்கையாளராகிய எங்களுக்கு மீட்பை நிறைவாய் அளிப்பீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இப்பொழுது உங்களுடைய குழந்தைகளை மயிலை அன்னை முன்பாக கொண்டு வரவும். மயிலை அன்னையுடைய நவநாள் ஜெபம் முடிந்தவுடன் பிள்ளைகளுக்கு, சிறு குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். எல்லா குழந்தைகளையும் மயிலை அன்னை முன்பாக அனுப்பவும்.